ஸ்டோலன் ப்ரொடெக்ஷன் ஆன்ல இந்த ஐஃபோன் 12 வந்து திடீர்னு ஃபேஸ் ஐடி வேலை செய்யாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் ஐடி வேலை செய்யாமல் போனனால கஸ்டமருக்கு என்னன்னா வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ் ஐடி வச்சிருந்தாங்க, அது போக கேலரிக்கும் ஃபேஸ் ஐடி வச்சிருந்தாங்க. இது ரெண்டுமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. கஸ்டமருக்கு டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மொபைலை வந்து ஃபேஸ் ஐடியை ரீசெட் பண்ணலான்னு நினைச்சாலும் ஸ்டோலன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ஐடி ரெக்யூர்மெண்ட் இருக்கு. அதனால இதை ஆஃப் பண்ண முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து மொபைலை டேட்டாவோட ரெடி பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம இதை செக் பண்ணையில இதுல ஒரு சின்ன இஷ்யூ தான் இருந்துச்சு. அது என்னங்கிற உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொபைலோட ஃபேஸ் ஐடியோட டாட் மேட்ரிக் ஸ்ட்ரிப்ல வந்து 2 லைன் டேமேஜ் ஆயிடுச்சு. இது கஸ்டமர் ஆல்ரெடி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணையில ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாதனால அதில் உள்ள டாட் மேட்ரிக்ஸ்ல ஒரு 2 லைன் மட்டும் ஸ்ட்ரிப்ல கட் ஆயிருந்துச்சு. நம்ம அந்த கட்டான 2 லைனை மட்டும் மைக்ரோ ஜம்பர் பண்ணி அகைன் இதை நம்ம V1S Proல வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ டாட் மேட்ரிக்ஸ் நார்மல்னு வந்துருச்சு. கஸ்டமருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டோலன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணி ஃபேஸ் ஐடி ஒர்க் பண்ணுறதுனால அவங்க டேட்டா வந்து அவங்க அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸ்டோலன் ப்ரொடெக்ஷன் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி ஐஃபோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் எது இருந்தாலும் ஐமொபைல் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.